ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து பல வருஷம் விவசாயம் பண்ணுறாரு. தாத்தா எத்தனை வருஷம் நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க தாத்தா? 38 வருஷம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாத்தா 38 வருஷமாக விவசாயத்திலே இருக்காவே. தாத்தா விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா தாத்தா? கண்டிப்பாக கிடைக்கும். ஒழுங்காக வேலை செய்யணும். வேலை செஞ்சால் லாபம் கிடைக்கும் என்ன தாத்தா விவசாயத்தில்? ஆமாம் ஆமாம், ஒழுங்காக வேலை செய்யணும். ஒழுங்காக வேலை செய்யணும், அதான் முக்கியம். ஒழுங்காக வேலை செஞ்சால் விவசாயத்தில் லாபம் கிடைக்கும். நட்டமும் வரும்ல? நட்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது என்ன தாத்தா? மிளகா போடுறது பொண்ணாக கிடைக்கும். வேற என்ன சொல்லணும்? வேற போடுறது பொண்ணாக கிடைக்கும். தாத்தா வேற நீங்கள் மிளகா விவசாயம் மட்டும் தான் பண்ணுறீங்களா வேறு ஏதாவது? தக்காளி அதிலலாம் தக்காளியில் உங்களுக்கு லாபம் வருமா? கண்டிப்பாக வரும். முருங்கை இல்லை, நம்ம போடலை. இந்த பூமிக்கு அதிகமாக லாபம் வர்றது எது? மிளகா வரும், முருங்கை வரும், எல்லாம் வரும். நான் முருங்கை போடலை. இது எப்படி மூட்டையாக கொண்டு போய் விற்பாங்க அப்படி தானே? மூட்டையாக கொண்டு போய் விற்பாங்க. தம்பி எந்த ஊர்? எங்களுக்கு பண்டாரபுரம். உங்களுக்கு இது எந்த மார்க்கெட்டு போகுது? இது காவக்கிணறு மார்க்கெட்டுக்கு போகுது. ஆர்ஆர் கடைக்கு போகுது. ஆர்ஆர் கடைக்கு அங்கே போகுதுன்னா அங்கே ஏழை விட்டு எடுத்துக்கிடுவா. உங்களுக்கு தனியாக பில் போட்டு காசு வந்துடும் என்ன தாத்தா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி இப்படி தச்சு அவ்வளோக்கா அனுப்பி விட்ருவியாண்ணா? ஆமாம், தைக்கலன்னா மூடை ஏற்ற முடியாதுல்ல. ஆமாம் அதுவும் கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டாச்சு தாத்தா? நான் சாப்பிட்டேன். விவசாயம்னா கஷ்டம் தானே இல்லை ஈஸியாக தாத்தா? கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், ஈஸின்னு நினச்சா ஈஸி. உங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் என்ன தாத்தா? ஆமாம். சரி வேறு என்ன வேணும்? வண்டியில் தான் போகுது எல்லாம் பேர் என்ன தாத்தா? ஆமாம் ஆமாம். கரெக்ட் பண்ணி வைங்க. வழியில் கொஞ்சம் எசலையாக இருக்குல்ல, அதை நாளைக்கு ஆளை விட்டுருவோம். ஆஞ்சி எடுத்துடலாம். மட்டையை வச்சு ஆஞ்சா போதும். அப்பதான் வண்டி உள்ள வரும். அதே மாதிரி மாடு கட்டுற இடத்துல கல் நம்ம பார்த்து வர வேண்டிய இருக்கு. அது நமக்கு தேவை தானே. மெயின் நமக்கு மாடு தானே. அப்படியா? மாடு நம்மகிட்ட நிறைய கிடைக்கும். மக்களே பார்த்தீங்கன்னா தாத்தா நல்லா பெரிய சிறந்த விவசாயி. பார்த்தீங்கன்னா 38 வருஷமாக தாத்தா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தாத்தாக்காண்டி 2 லைக்கு போடுங்க, 2-3 ஷேரை போடுங்க மக்களே. தாத்தா வருங்க என்ன தாத்தா? ஆமாம், ஒரு டாட்டா போடுங்க தாத்தா. பாய். டாட்டா.